பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாருங்க. கவலைப்படாதீங்க, எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கலைன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் கிடக்காதீங்க. எனக்கு நடக்க மாட்டேது, எனக்கு எப்போ தான் நடக்க போகுது, எனக்கெல்லாம் எப்போ தாங்க அற்புதம் நடக்க போகுது சொல்லி அற்புதத்துக்காக ஏங்கின்னு இருக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் ஏங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கேட்டாலே ஏசப்பா எனக்கு உங்களுக்கு செஞ்சிட போகிறாருங்க. இன்றைக்கி வசனத்தின் மூலமா ஏசப்பா உங்ககிட்ட பேச போகிறாருங்க. நேர்த்தியாக அவர் செய்ய போகிறாராம்மா. ஏற்ற நேரத்தில் உனக்காக நான் செய்ய போகிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ மகனே மகளே அது எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக செய்ய போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தரப்போறாரு. அந்த வாக்கு விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நேர்த்தியாய் செய்கிறார். நேர்த்தியாக செய்கிறார்னா கரெக்டான டைமில் கரெக்டாக உனக்கு செய்ய போகிறேன், கரெக்டான டைமில் செய்ய போகிறேன், கரெக்டானதை தான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் ஆசைப்பட்ட அந்த பொண்ணை ஏசப்பா எனக்கு கொடுத்துருவாரா? பிச்சு போடுவேன் பிச்சு. நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு செய்வார். ஆனால் அதில் கர்த்தருடைய சித்தம் இருக்கான நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சகலத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சகலம் அப்படின்னா எல்லாமே அடங்கும். சகலம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் எல்லாமே தான். எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்காக செய்கிறதுக்கு ரெடி தான். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா எப்போ செய்கிறாரு? அவர் நேர்த்தியாக செய்கிறாரு. நேர்த்தின்றது கரெக்டான டைமில் கரெக்டாக பிரசாந்துக்கு என்ன வேணும், ரேச்சலுக்கு என்ன வேணும், அபிஷேக்கு என்ன வேணும், சிவகுமாருக்கு என்ன வேணும், ரமேஷுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் என்னென்ன டைமில் எப்பப்போ என்னென்ன வேணும்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். உங்களுக்கான டைமில் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? சகலத்தையும் செய்கிறார் அப்படின்னு. ஆக மொத்தம் ஆண்டவர் செய்கிறது உண்மை. அதுவும் யாருக்கு? உங்களுக்கு செய்கிறது நிச்சயமாக உண்மை. ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமலா போயிடுவார்? தாவீதுக்கு செஞ்சார், ஆபிரகாமுக்கு செஞ்சார், ஈசாக்குக்கு செஞ்சார். எல்லாருக்குமே செய்யும்போது உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் செய்யாமலா போயிடுவார்? கண்டிப்பாக உங்களுக்குமே செய்வார். ஆனால் அவங்க எல்லாருக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இல்லை இருக்க பற்றுதல் அவங்க பின்மாற்றத்தில் போல கடவுளோடு கூட ஒரு ஐக்கியப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க தானே. ஆபிரகாமும் வாழ்ந்தாங்க, ஈசாக்கும் வாழ்ந்தாங்க, தாவீதும் வாழ்ந்தாங்க. எல்லாருமே ஆண்டவருக்கு, இந்த பைபிளில் இருக்க எல்லாருமே ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் அப்படி வாழ்ந்ததுனால தான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் மிராக்கல்ஸை செஞ்சார். இன்றைக்கும் நமக்கு ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழணும். அது வாழ்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியுமா? தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் பைபிள் படிக்கணும், பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுக்கணும். நான் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, பாவம் மனுஷன் தானே, பாவம் செஞ்சு தடுமாற்றங்கள் அடைவேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்தால் கூட செய்யறதுக்கு விடாமல் ஆண்டவர் தடுத்துடுறாரு. என்ன இது, நம்மளா பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னு அப்போ நான் யோசிக்கும் போது தான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது, அதாவது நம்ம அவங்களோட டச்லேயே இருந்தோம் அப்படின்னா, பைபிள் படிக்கிறதுல, ப்ரேயர் பண்ணுறதுல, ஆண்டவருக்காக உங்களே செய்கிறதுல, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கலன்னு சொல்லி ஏசப்பாக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நமக்கு பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்தால் கூட நம்ம அதை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோமோ இல்லையோ, ஏசப்பா தடுத்து நிறுத்தாரு. அதுதான் உண்மை. ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டதுனால தான் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு வந்தால் கூட, நானே பண்ணணும்னு தோணுனா கூட, நானே போகணுன்னு தோணுனா கூட, நோ நீ பண்ணக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, உலக காரியங்கள் எனக்கு வேண்டான்ட்டு எனக்குள்ளே அந்த உணர்வு ஏசப்பா கொடுக்குறாரு அப்படின்னா, அது நான் ஏசப்பாவோட ஐக்கியப்படுறது மட்டும்தான். அப்போ நம்ம ஏசப்பாவோட ஐக்கியப்படுறதுனால நம்ம ஒரு பெனிஃபிட் நமக்கு என்னென்னா, நம்ம பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறது மட்டும் இல்லாமல் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சோம். நம்ம பாவம் செய்யாமல் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நன்மை செய்வார். அப்போ நீங்கள் ஏசப்பாவோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு ஆவிக்குரிய தொடர்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கான்டாக்டில் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவங்களோட டச்சில் இருக்கீங்க. டச்சில் இருக்கும்போது அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்டே பேசினா அந்த ஃப்ரெண்டு உங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறீங்க. அதே போல் தாங்க ஏசப்பா உங்களை மறக்கலை, ஆனால் நீங்கள் அவரோட டச்சில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் டெய்லியும் டச்சில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிராக்கல்ஸை பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறீங்க. இன்றைக்கி கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கலாம், வியாதியில் மாட்டிட்டு இருக்கலாம், குடும்ப கஷ்டம் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், பணக்காரியங்கள் தேவை இருக்கும், வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, படிப்பில் முயற்சி எடுக்கிறீங்க, நிறைய காரியங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் மனக்கவலை, கஷ்டம், ஓவர் திங்கிங் எல்லாவற்றையும் ஏசப்பா இன்னைக்கு போக்க போகிறாருங்க. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அப்படின்னா உனக்காக நான் செய்யாமலா போய்டுவேன் மகனே மகளே, இன்னைக்கு இந்த பார்க்குற வேலையில் உனக்கு நான் செய்ய தான் போகிறேன்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தராருங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டுங்களா?
அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கு விசேஷ விதமாக இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. மனக்கவலைகளை போக்குங்க, தேவைகளை சந்தியுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு படிக்கிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர்காரன் எல்லோரோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்க தாய்மார்கள் ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையை காண செய்யுங்க ஏசப்பா. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.